நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2026 மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்ன பெரிய டேனிக் கொடுக்க போகுது, என்ன பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா மேஜிக் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலன் எடுப்போம். இந்த வட்டம் சூரியன் மேச ராசியில் ஆரம்பத்தில் இருப்பார். 15ஆம் தேதி மேலே ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசிக்குள்ளே போயிடுவார். ஸோ சூரியன் மற்றும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி நீங்கள் என்னென்ன விஷயங்களில் இந்த கிரக அமைப்பு மூலமாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் லைஃப்பில் என்ன விஷயத்தை டச் பண்ணி உங்களை வெற்றியை கொடுக்க போகுதுங்கிறத துல்லியமாக எடுத்துகிட்டு வந்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் மேன்மை அடையக்கூடிய மாதமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. மனசில் இருக்கிற மிகப்பெரிய வலி, மிகப்பெரிய ஒரு காயம் அப்படின்னு சொல்லணும்ல, ஸோ அந்த விஷயம் சரியாக போகுது. யார் காயத்தை ஏற்படுத்துகிறாங்களோ, யார் அந்த மிகப்பெரிய வலியை கொடுத்தாங்களோ அவங்களே உங்கள்கிட்ட தேடி தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு உங்கள் கூட கேஷுவலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. மன நிறைவு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மன நிறைவாக இருக்க போகுது. ரைட், ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன், இந்த மாதம் என் மனசு தெளிவாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஒரு மாற்றம். தொலை தூரமாக என்னது, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து ரொம்ப லாங், நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து ரொம்ப லாங், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர் எல்லாமே தொலைதூரம் தான். ஸோ அப்படிப்பட்ட இடங்கள்லேருந்து ஒரு மிகப்பெரிய நற்செய்தி வரப்போகுது. மிகப்பெரிய நற்செய்தி. ரொம்ப நாளாக ஃபாரினில் இருக்கவங்க என்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணாங்கன்னா எனக்கு பெரிய லாபம் வரும். அவங்க என்கிட்ட பேசிட்டாங்கன்னா நான் பெரிய லெவலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அவங்க கூட பேசுவாங்க. என் நன்மை இருக்கான், என்னோடய ஃப்ரெண்டு அவன் வெளிநாட்டில் வேலை பார்க்கான், நானும் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என் நண்பன்ட்டு எந்த ஒரு தகவல் வரவே இல்லை அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ கிடைக்கும். உங்களுடைய உறவுகளில் வெளி ஊர்லேயோ வெளி மாநிலத்திலோ இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல விஷயம், என் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், நீ வந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களை உரிமையாக கூப்பிடக்கூடிய அளவுக்கு, அங்கே போய் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் உண்டு. அதேபோல் பிள்ளைகள் மூலமாக அதிகமான மன அழுத்தங்களையும் மன போராட்டங்களையும் மனசில் அவ்வளோ வலியோடு இருக்கக்கூடிய, என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்துச்சு அப்படின்னா, பிள்ளையை ரொம்ப பொறுமையாக அக்கறையாக உணர்வுடன், அதாவது உயிருக்குயிராக நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தற்போது குழந்தைகள் மூலமாக நிறைய பிரச்சனை சந்திச்சாச்சு. ஸோ அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறப்போகுது. உங்கள் குழந்தைய உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. உங்களுடைய உண்மையான பாசத்தையும் உங்களுடைய உண்மையான அக்கறையும் புரிந்து கொண்டு உங்களுக்காக நேரம் ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. என் குழந்தை ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட உட்காந்து பேசினா போதும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கவலை உங்களை விட்டு கடந்து போகும். குழந்தை உங்களுடன் சிறப்பாக ரொம்ப ஒற்றுமையாக உங்களை கேர் பண்ணி பேசக்கூடிய நிலைமை உண்டு. திருமண பேச்சுவார்த்தை ஏதேனும் நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்னா உறுதியாக திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ஓகேவா? ஸோ அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் என்பது
கிடைக்கக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களில் யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ, இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியனாலே ட்ரீட்மெண்ட் தான். அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைலில் நிறைய தடுமாற்றங்கள், நிறைய பயங்கள் வந்துடுச்சு. முன்னாலாம் 5 குழந்தை 10 குழந்தை அப்படின்னு எத்தனை குழந்தையோ நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள், பெற்றவர்கள் குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி வேறு லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா போய் டெஸ்ட் எடுக்க வேண்டியது நிறைய விஷயம். இப்போ சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் டியூப் மூலமாக பெற வேண்டியது நிறையா மாற்றங்கள் வந்துக்கிட்டே கலியுகத்தில் நிறைய விஷயங்கள மாற்றங்கள். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உறுதியாக இறைவனுடைய அருளாலும் உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது உண்மை. இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன விஷயம்னா, உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து மட்டும், ஏற்கனவே விட்டு கொடுத்து தான் போய்க்கிருக்கோம், இன்னும் வேறு விட்டு கொடுக்குமான்னா பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லும் போது எனக்கு அது என்ன சொல்லணும்னா, உங்கள் மனசில் எனக்கு புரியுது. அந்தளவுக்கு கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பிரச்சனை இல்லாமல் சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு மீண்டும் நீங்கள் இணைந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. நண்பர்களை நம்பி எந்த ஒரு புதிய முயற்சியும் இருக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். விருச்சிக ராசி மே மாதத்தில் மேன்மை அடையக்கூடிய ராசியாக உறுதியாக ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை.